அடுத்து நம்முடைய ஐயனின் 16வது வடிவமான கங்காதரர். கங்காதரர் அப்படிங்கும்போது கங்கையை தன்னுடைய தலையில் ஜடாமுடியில் சூடியவர் அப்படிங்கிறது பொருளுங்க. அதற்கான புராண கதை விளக்கம் பார்க்கலாங்களா? பகீரதன் என்கிற மன்னன் தன்னுடைய முன்னோர்களின் சாபத்தை போக்குவதற்காக கடும் தவம் புரிந்து ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கங்கை நதியை பூமிக்கு வரவழைத்தான். ஆகாயத்தில் இருக்கிற அந்த கங்கை நதி வேகமாக பாயும் ஒரு அதீத சக்தி ஆற்றல் கொண்ட ஒரு நதி. அதை தாங்குற அளவுக்கு நம்மளுடைய பூமி இல்லை. அதனோட வேகத்தையும் அதனோட வீரியத்தையும் தாங்கும் சக்தி நம்முடைய பூமிக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு பகீரதன் சிவனை நோக்கி மறுபடி தவம் புரியறாரு. ஐயா, எனக்கு ஒரு வழிகாட்டுங்க, இதுக்கு என்ன தீர்வுன்னு. அவனோட தவத்தில் மெச்சின நம்மளுடைய ஐயனும் அந்த கங்கை நதியை தான் சூடிக்கிறதாகவும் அதனோட வேகத்தை குறைக்கிறதாகவும் வாக்கு கொடுத்தாருங்க. ஆனால் இந்த கர்ப்பம் கொண்ட கங்கை என்ன நினச்சிட்டாங்க, ஐயனையும் சேர்த்து நம்ம அடிச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய ஐயன் யார்? அவரை யாராலையும் எதுவும் பண்ண முடியுங்களா? முடியாது. அவர் என்ன பண்ணார், தன்னுடைய சடாமுடியில் சூடி அதனோட வேகத்தை குறைச்சி ஒரு சாதாரண நதியாக நம்மளுடைய கங்கை மாதாவை போக வச்சார். நம்மளோட ஐயனோட அருளே அருளுங்க. இதுதான் நம்மளோட ஐயனோட அருள். அதனால் தன்னுடைய தலைமுடியில் ஜடாமுடியில் கங்கையை சூடியவர். அதனால தான் இவர் கங்காதரர் என போற்றப்படுகிறார். இவருக்கான சிறப்பு கோயில்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? கங்கை கொண்ட சோழபுரம், அங்கே நம்முடைய ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கோவில், அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே நம்மளுடைய ஐயன் கங்கா ஜடேஸ்வரராக அனைவருக்கும் அருள்பாலிக்கிறார். அடுத்து சென்னை புரசைவாக்கத்தில் கங்கா ஜடேஸ்வரர் கோவில் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை. இது மகேந்திரவர்மன் அவரால் கட்டப்பட்ட சிற்பங்க கோவில். இதில் பார்த்திங்கன்னா இந்த காட்சி மிக அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. இது உலக புகழ்பெற்ற சிற்பமாகும். அதாவது நம்மளுடைய ஐயன் தன்னுடைய முடியில் கங்கையை சூடிக்கொள்வதும் பகீரதன் ஐயனை வேண்டிக் கொள்வதும் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. இது உலக புகழ்பெற்றது. அடுத்து சின்ன சேலத்தில் கங்காதரேஸ்வரர் கோவில் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவிலிலும் நம்மளுடைய கங்காதரேஸ்வரருக்கான சிற்பங்கள் இருக்கிறது. தஞ்சாவூருக்கு அருகில் கோவிந்தபுரம்ங்கிற ஊர்லிங்க நம்ம கங்கா ஜடேஸ்வரருக்கு சிறப்பு ஆலயம் இருக்கிறது. கேரளா திருவனந்தபுரம் அருகே 58 அடி நீளமுள்ள கங்காதரேஸ்வரர் சிற்பம் இருக்குதுங்க. இது மிகவும் பிரசித்தி பெற்றது, காண்பதற்கு மிகவும் அழகான ஒரு சிற்பம். பெங்களூரில் கவி கங்காதரேஸ்வரர் ஆலயம் இருக்குதுங்க. இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு தெரியுங்களா? கருவறைக்குள்ளே சூரிய ஒளி விழுகுது. இது மிக மிக சிறப்பு. நம்மளுடைய ஐயன் கோவில்களாகட்டும், நம்மளுடைய பண்டைய சிற்பக்கலைகளாகட்டும் ஒரு விசித்திரமானது. அதை பற்றி நினைக்கும் போதே நம்மளுக்கு அப்படியே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு பெருமிதம். நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, இதை எப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, இதெல்லாம் நினைக்க நினைக்க நிஜமாக எல்லாமே இறைவன் அருள் தாங்க. அதுக்கு மிஞ்சினது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை.